ஐநாள் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். வானதிக்கு சோழ நிலாவுடைய கல்யாண விஷயம் தெரிஞ்சதோ வீட்டுல வந்து பார்த்தா எல்லா விஷயத்தையும் போட்டு உடைச்சிருது. பாத்தியாமா எப்படியெல்லாம் இருக்கான்னு, நான் இவளை கூட ஏதோ பெரிய நல்லவ மாதிரி நினைச்சிட்டேன். அவ பாண்டிக்கு ஹெல்ப் பண்றது என்ன, பாண்டி அவளை பத்தி பேசுறது என்ன, நான் கூட சரி ஏதோ அண்ணன் பொண்டாட்டின்றதுனால பாண்டி ஏதோ இப்படி பேசுதுன்னு நினைச்சேன். ஆனா இவ உண்மையிலேயே சோழனுடைய பொண்டாட்டியே கிடையாதேம்மா. பொய்யா கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படிதான் கொஞ்சம் கூட உடம்பே கூசாம அம்பிட்டு ஆம்பளை மத்தியில எப்படி இவ இருக்கானே தெரியலையமா அப்படின்னு சொல்லி வானதி பார்த்தா வாய்க்கு வந்ததெல்லாம் வானதியோடைய அம்மா அப்பா கிட்ட சொல்லவும், வானதியோடைய அம்மா பார்த்தா மறுநாள் காலையில தண்ணி பிடிக்கிறதுக்காக தெரு பைப்புக்கு வராங்க. அங்கே பார்த்தா புட்டு புட்டு எல்லா விவரத்தையும் வச்சுறாங்க. சோழனுக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் ஆன விஷயம் இந்த மாதிரி பொய்யாத்தான் இந்த பிள்ளை வீட்டில் இருக்கு, கல்யாணம் ஒரிஜினல் கிடையாது, ஃபேக் மேரேஜ் அப்படி இப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லவும் இதை பார்த்தா தெரு முழுக்க பரவ ஆரம்பிச்சிருது. அடக்கடவுளே, இப்படிமா பொம்பளை இருப்பா, என்னம்மா சொல்ற, அவங்க பெத்தவங்க எப்படி பார்த்துட்டு இப்படி சும்மா விட்டாக அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க கேட்கவும், அதான் பெத்தவங்களே வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு வந்திருக்காளே, அவங்க ஏதோ நல்ல மாப்பிள்ளைய பார்த்து வசதியான இடத்த பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்துருக்காங்க. அந்த கல்யாணம் இவளுக்கு பிடிக்கலையா, பிடிக்கலன்னு சொல்லிட்டு இவனை சும்மா தாலியை கட்டிக்கிட்டு தாலி இப்ப கழுத்துல போடுறது கிடையாது, ஏதோ அந்த வீட்டுல இருக்கா, என்ன நினப்புல இருக்கானே தெரியலையே, அம்பட்டு ஆம்பளைங்க மத்தியில அவனை புருஷனாவும் ஏத்துக்கிறாம அந்த கல்யாணம் உண்மையான கல்யாணம் கிடையாதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு தெரியுறா. இப்ப விவாகரத்து வேற கோர்ட்ல அப்ளை பண்ணியிருக்காங்களாம், 2 பேருக்கும் விவாகரத்து கிடைக்க போதா அப்படின்னு சொல்லி வானதி அம்மா பேசவும், தெரு முழுக்க பார்த்தா வானதியோடைய அம்மா தண்டோரா அடிக்கவும் எல்லாருக்கும் தெரு முழுக்க இந்த விஷயம் தெரிஞ்சு போயிருது. நடேசன் அப்பதான் காலையில கடை தெருவுக்கு டீ குடிக்கலான்னு வராரு. என்ன நடேசா, ஓ மருமக ஒரிஜினல் மருமக இல்லையாமே அப்படின்னு சொல்லி நடேசனை பார்த்து கேட்க, ஒரிஜினல் மருமக இல்லையா, என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், ஆமா ஓ மருமக டூப்ளிகேட்டாம்ல, உன் பையன் சோழனை அந்த பிள்ளை உண்மையா கல்யாணம் பண்ணலையாம்ல, ஏதோ பொய்யா கல்யாணம் பண்ணிக்கிடுச்சாம்ல, ஏதோ டிராமா கல்யாணம் சொல்லிக்கிறாங்க, 2 பேரும் கோர்ட்டுல விவாகரத்து கேட்க போறாங்களாம்ல, 2 பேத்துக்கு விவாகரத்து கேஸ் நடந்துகிட்டு இருக்காம்ல அப்படின்னு சொல்லி ஆளுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்க, யோ இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, உங்க குடும்பத்துல கூட தான் என்னென்னவோ நடக்குது, நான் வந்து ஏதாவது கேட்டேனா, உன் மக கூட தான் எவன் கூட பழகிட்டு இருக்கு, நான் வந்து ஏதாவது கேட்டேனா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், அதானே கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு வராமையா போகுது, உன் வீட்டு சங்கதி தான் இப்ப தெரு முழுக்க பேசிக்கிட்டு இருக்கு, இப்படி ஊர் உலகத்துல யாரும் கல்யாணத்தை பார்த்தது கிடையாது, காதலிச்சா இழுத்துக்கிட்டு ஓடுவாங்க, கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவாங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்த்துக்கிடுவாங்க, இது என்ன வித்தியாசமான கதையாவில் இருக்கு, அம்மா அப்பா பார்த்து வச்ச பையன் பிடிக்கலன்னு சொல்லி ஓம் பையனை கட்டிக்கிட்டு அந்த கல்யாணமும் பொய் கல்யாணம் விவாகரத்து கேட்டு கோர்ட்டில் அப்ளை பண்ணி என்னையா இது, எந்த ஊர்லயும் நடக்காத கதையாவில் இருக்கு அப்படின்னு சொல்லி நடேசன் காதுபடவே 4-5 பேர் பேசவும், நடேசனுக்கு பார்த்தா என்ன பண்றேன்னு தெரியல, டீயும் குடிக்காம இங்க வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்பதான் நிலா பார்த்தா ஆஃபீஸ் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. நடேசன் பாக்குறாரு, நிலா இன்னைக்கு நீ ஆஃபீஸ்க்கு போக வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், ஏன் ஆஃபீஸ்க்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. சொன்னா கேளு, நீ ஆஃபீஸ்க்கு போக வேணாம், அப்படியே நீ ஆஃபீஸ்க்கு போறாந்தா டே சோளா கார்ல எடுத்துட்டு போய் விட்டுட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், என்ன நான் எப்பயும் போல அந்த முக்கு வரைய போயிட்டு பஸ்ஸில் போய்க்கிறேன், பஸ் இல்லைன்னா ஆட்டோவில் போய்க்கிறேன், ஆட்டோ இல்லைன்னா எப்பயும் போல என் பைக்கில் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, இன்னைக்கு நீ உன் பைக்லையும் போகக்கூடாது, ஆட்டோ பஸ்லையும் போகக்கூடாது, அந்த தெரு முக்குக்கு நீ எப்படியும் போகவே கூடாது, டே சோளா கார்ல கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், என்னன்னு தான் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், வேணாமா சொன்னா கேளு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா நிலா கேட்குற மாதிரியே தெரியல, போங்க என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க, நான் ஆட்டோ பிடிச்சே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி பல்லவனும் நிலாவும் பார்த்தா தெரு முக்குக்கு போய் ஆட்டோ பிடிக்க போறாங்க. நிலாவை பார்த்ததுமே தெருக்காரங்களாம் பார்த்தா அரசல் புரசலா பேச ஆரம்பிச்சிடறாங்க. நிலாவை பார்த்து குசு குசுன்னு பேசுறாங்க, இப்படியுமா பொம்பளை இருக்க கண்டோம், ஏமா உனக்கு நடந்த கல்யாணம் உண்மை கல்யாணம் கிடையாதாமே, ஏதோ பொய்யா கல்யாணம் பண்ணிக்கிட்டியாமே, இந்த சினிமாலாம் வர மாதிரி சும்மா சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியாம்ல, அப்புறம் சோழன் கூட நீ குடும்பம் நடத்தலையா, என்னம்மா இப்ப விவாகரத்து கேட்டு கோர்ட்டுல கேஸ் அப்ளை பண்ணிருக்கியாமா அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாம் கேட்கவோ நிலாவுக்கு பார்த்தா அசிங்கமா போயிருது. அப்பதான் பல்லவன், ஏங்க உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க, போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், அட ஏன்பா இவ அப்போ அண்ணி கிடையாதே, அப்ப டூப்ளிகேட் அண்ணியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லவும் நிலாவுக்கு பார்த்தா என்ன பேசுறேன்னே தெரியல, நிலாவுக்கு கண்ணெல்லாம் கலங்குது, ஒரே சங்கட்டமா போச்சு. அப்பதான் வானதியோட அம்மா வராங்க. ஏமா நேத்துதே வானதி எல்லா சங்கதியும் சொன்னா, நான் கூட உனைய ரொம்ப பெருமையா நினைச்சிட்டேன், அன்னைக்கு என்னமோ வந்து கழுத்துல தாலியை நீட்டிக்கிட்டு பேசுன, இந்த வீட்டுல நான் சோழனை கட்டிட்டு வந்ததுல இருந்து இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு
நீ ஏதோ சும்மா தான் அந்த வீட்டுல இருக்கியாம்ல, எப்படி உடம்ப கூசாம 5 ஆம்பளை மத்தியில ஒரு பொம்பளை இருக்கா, இதெல்லாம் எங்கேயாவது நடக்க கண்டமா? சோழனை உண்மையிலேயே கல்யாணம் பண்ணி இருந்து அவன் கூட குடும்பம் நடத்தியிருந்தா உண்மையிலே சோழன் புருஷன், அதனால புருஷ வீட்டுல இருக்கேன்னு சொல்லலாம். அவனையும் உண்மையா கல்யாணம் பண்ணலையா, அவன் கூட குடும்பமும் நடத்தலையா, விவாகரத்தை கேட்டு கோர்ட்டுல கேஸும் நடந்துகிட்டு இருக்கா. ஆனா இந்த வீட்டுல நீ இருப்பியா? என்னம்மா கதை இது அப்படின்னு சொல்லி வானதி அம்மா பார்த்தா இங்க ரொம்ப அசிங்கமா நிலாவை பார்த்து பேச ஆரம்பிச்சிடறாங்க. நிலாவுக்கு அழுகே வந்துருது. நிலா பார்த்தா அழுதுகிட்டே வீட்டுக்கு திரும்ப வந்துடுறாங்க. அப்பதான் நடேசன், என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும் நிலா பார்த்தா வேகமா உள்ள போயிடுறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்தா பல்லவன் கிட்ட கேட்கவும் தெருவில் இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரியா பேசுறாங்க, அதான் அண்ணி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. வேகமா பார்த்தா சேரன் சோழன் பாண்டி எல்லாரும் வரவும் என்னடா ஆச்சு பல்லவா, ஏன் அழுகுறாங்க நிலா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும் தெருவில் இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரியா பேசுறாங்க. அண்ணே, நேத்து வானதிக்கு தெரிஞ்ச விஷயத்த வானதி போய் வீட்டுல சொல்லியிருக்கும் போல. வானதியோடைய அம்மா தெரு முழுக்க பரப்பி விட்டாங்க. இப்ப வானதியோடைய அம்மா தான் வந்து அண்ணியை ரொம்ப வார்த்தையில ரொம்ப அசிங்கமா பேசிட்டாங்க. அண்ணியால எதையுமே ஏத்துக்கிற முடியல, பாவம் அண்ணி அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும் இந்த வானதியை வர்ற கோவத்துக்கிட்டே பாண்டி உனக்காக தாண்டா பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் அவ ஏன் தான் அப்படி பண்றாளோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் பார்த்தா கோவப்படுறாரு. நிலா நிலா அழுகாதப்பா, நிலா அழுகாதப்பா நீ அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் எல்லாம் உங்களாதான் வந்துச்சு, எல்லாம் உங்களாலதான் வந்துச்சு, நீங்க தானே அதுக்கு காரணம். நீங்க மட்டும் ராகவ் கிட்ட எந்த உண்மையும் சொல்லாம இருந்திருந்தா நேத்து உங்ககிட்ட வந்து நான் அப்படித்தான் பேசியிருப்பேனா, இல்ல வானதிக்கு தான் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமா? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நிலா சேரன் மேல கோவப்படவும் அப்பதான் சரியா பார்த்தா வானதி வீட்டுக்குள்ள வருது. ஏய், உன் மனசுல என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா வானதியை கேட்கவும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னா புரியல, எதுக்கு பையனை பார்த்து இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும் உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா எதுக்குடி உங்க அம்மா கிட்ட போய் சொன்ன? உங்க அம்மா கிட்ட சொல்லவும் தெரு முழுக்க உங்க அம்மா தண்டோரா அடிச்சிட்டாங்க. இப்ப நிலா வெளியே போனாலே தெருக்காரவங்களா சேர்ந்து நிலாவை ஒரு மாதிரியா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா வானதி கிட்ட சோழன் கேட்கவும் உண்மையத்தானே பேசுனாங்க, உண்மையிலேங்க உங்களுக்கு ரொம்ப தான் தைரியம் அப்படின்னு சொல்லி வானதி பார்த்தா நிலாவை பார்த்து பேசவும் நிலாவுக்கு பயங்கரமான கோவம் ஓங்கி கண்ணத்தை சேர்த்து ஒரு அற விட்டுறாங்க. வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கணும், ஏன் கேரக்டரை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? நான் என்னமோ பண்றேன், எனக்கு என்ன சரின்னு படுதோ அதைத்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் ஒன்னும் உன்னைய மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நிலா வானதியை பார்த்து ரொம்ப கோமா பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஓ விஷயத்துல எதுலையாவது நான் தலையிறேனா, உனக்கும் பாண்டிக்கும் 1000 சண்டை நடந்தாலும் அதை கன்வின்ஸ் பண்ணி தான் வைக்க பாப்பேன், இப்படி சண்டையை ஊதி பெருசாக்க மாட்டேன். என்னை பத்தி ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்றதுக்காக நீ எவ்வளவு பேசுற அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா ரொம்ப கோவப்படுறாங்க. வானதி பார்த்தா கன்னத்துல கையை வச்சுட்டு பேபேன்னு முடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்பதான் நடேசன் நினைக்கிறாரு, போடு அவளை அப்படி 4 அறை போடு, இவ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருந்தானா இன்னைக்கு வெளியில முழுக்க இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது, எல்லாத்துக்கும் காரணம் இவதான் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனும் பார்த்தா கோவப்படுறாரு. அப்பதான் பாண்டி மனசுக்குள்ள நினைக்கிறாரு, இவ இப்படிலாம் அடி வாங்கினாதான் வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருப்பா அப்படின்னு சொல்லி பாண்டியும் மனசுக்குள்ள நினைக்கிறாரு.